Good morning, students. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நான் டிஸ்கஸ் about the topic capacitance of a parallel plate capacitors. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பற்றி பார்த்துப்போம். கெப்பாசிட்டர்னா என்ன? கெப்பாசிட்டர் இஸ் எ டிவைஸ் டு யூஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ், ஸோ அதான் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் கெப்பாசிட்டர் ஆஃப் ஏ parallel plate capacitor. parallel plate capacitor நம்ம எழுதுகிறோம். அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை சி வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ if you consider the two parallel plate, first one in plus q charges, another one minus q charges, separated between a distance of d. ஸோ ரெண்டு parallel plate எடுத்துக்கிறோம். இந்த parallel plate ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறோம். இப்போ parallel plate ஒன்று ப்ளஸ் q சார்ஜஸ் மைனஸ் q சார்ஜுங்கிற ஒரு செப்பரேட்டட் இருக்கக்கூடிய பிளேட்டு. ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the electrical field between, நல்லா நோட் பண்ணுங்கள், the electrical field between two infinitive parallel plate. நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த two infinitive parallel plate. ஸோ infinitive parallel plateனா இது infinitive sizes அப்படி நம்ம சொல்லலாம். infinitive parallel plate. அப்போ infinitive parallel plateல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சைடில் இருக்கும். ஸோ இன்சைடு infinitive parallel plateல வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா E is equal to sigma by epsilon naught. சிக்மாங்கிறது என்னன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டிங்கிறது சர்ஃபேஸுங்கிறது இப்போ நம்ம மைனஸ் q சார்ஜஸ் வச்சுக்கோம், ப்ளஸ் q சார்ஜஸ் வச்சுக்கோம். இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸோட மொத்த வேல்யூ என்ன? ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு q பை ஏ. க்யூங்கிறது சார்ஜஸ். ஸோ ப்ளஸ் q சார்ஜஸ் வச்சுக்கலாம், மைனஸ் q சார்ஜஸ்னால் அதோட க்யூங்கிறது சார்ஜஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இப்போ கம்பேர் பண்ணுங்கள், டி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஏங்கிறது ஏரியா. இப்போ ஏங்கிறது ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டிவ் பிளேன் ஷீட்னால இது வந்து ஏ வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். டியோட வேல்யூ வெரி ஸ்மாலஸ்ட் இருக்கும். ஸோ டி ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு இஃப் யூ கால்குலேட் த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட் ஃபினிட்டிவ். ஓகே சார், இப்போ நம்ம ஏரியா வந்து பார்த்தோன்னா 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய பேரலல் பிளேட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா E is equal to Q by epsilon naught into A. ஸோ Qங்கிறது சார்ஜஸ்ஸு, ஏங்கிறது ஏரியா, எப்சிலான் நாட்டுங்கிறது பெரிமிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இஃப் யூ த பேரலல் பிளேட் அப்ளைங் த பொட்டென்ஷியல் ஆர் வோல்டேஜ். ஸோ பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பிட்வீன் த பிளேட். அப்போ இந்த பிளேட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. அப்போ பொட்டென்ஷியல் நம்ம பார்க்குறதுன்னா அது பொட்டென்ஷியல் தானே பிட்வீன் த பிளேட். இப்போ ரெண்டு பிளேட்டு இடையே எவ்வளோ பொட்டென்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ V is equal to E into T. ஸோ ஈயோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா Q by A into epsilon naught. ஸோ Q by A by epsilon naught into T. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், அந்த கெப்பாசிட்டர் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா வந்து C is equal to Q by V. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ C is equal to Q by V. Qங்கிறது சார்ஜஸ், Vங்கிறது பொட்டன்ஷியல். ஸோ பாரு Qவோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன். V வந்து பார்த்தீங்கன்னா QD by epsilon naught into A. Q என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். ரிமைனிங் வேல்யூ epsilon naught into A by D. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, ரிலேஷன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு C is equal to epsilon naught A by D. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா C the capacitance of the capacitor is directly proportional to the area. அப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்கள், 1 by D. அப்போ C is inversely proportional of 1 by D. ஸோ அப்போ D வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது D வேல்யூ இன்க்ரீஸஸ், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதான் D. ஸோ இந்த ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து D வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகமாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது இன்க்ரீஸ், அது டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ரூலில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏரியா இன்க்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீசஸ். ஸோ டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ஸோ டிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், ஸோ வோல்டேஜ் டிக்ரீசஸ். ஏன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்கள், V is equal to E into D. அப்போ Vயும் D வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ், வோல்டேஜ் டிக்ரீசஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், வோல்டேஜ் டிக்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீசஸ். ஸோ இந்த ஃபார்முலா ரிமைனிங்கில் பாருங்கள், VCக்கு எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்குது. அப்போ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, இன்னொரு சின்ன ஸ்மால் டவுட் ஒன்று இருக்குது.
அதாவது நோட்ஸுங்கிற பாயிண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நீங்கள் இங்கே நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் பிளேன் ஷீட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதே ஃபினிட்டிவ்னா இப்போ 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பிளேட் மட்டும் பேரலல் பிளேட் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ -q சார்ஜஸ் +q சார்ஜஸ் கூடிய 2 ஏரியா கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஏரியா இருக்கக்கூடிய 2 பிளேட் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸ்னால் வெளியே, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட்ஸில் பெண்டாக இருக்கும். ஓகேவா, பெண்டாக இருக்கிறனால ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து ஃபினிட்டிவ் பேரலல் பிளேட்டு. அப்போ ஃபினிட்டிவ்னா ஒரு 1 மீட்டர் லென்த் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், பேரலல் பிளேட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பெண்டாக இருக்குது. ஆனால் இன்ஃபினிட்டி பிளேட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே இந்த மாதிரி அவுட்வர்ட்ஸில் பெண்டாக மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பேர் ஃபிங்கரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபிங்கரிங் ஃபீல்டுங்கிறது விளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய புலம். அதாவது ஃபிங்கரிங் ஃபீல்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளைவு, அதாவது 2 பிளேட்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்ச அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் ஃபிங்கரிங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபீல்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது ஒரு +q சார்ஜஸ் எடுத்துக்கிறோம், ஒரு -q சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். இந்த சார்ஜஸில் வந்து பார்த்தோன்னா +q சார்ஜஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி -q சார்ஜஸில் முடியும். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த லைன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸோட ப்ராப்பர்ட்டியில் இது வளைஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ திஸ் கால்டு ஃபிகரிங் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா.